வணக்கம். நம்ம அண்ணன் வணக்கம் சொல்லுங்கள். வணக்கம் சார். வணக்கம். ஃபஸ்ட்டு பதிவு நாங்கள் பண்ணோம், இது 2வது பதிவு. நம்ம ஒரு முக்கியமான ஒரு செய்தி நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். மாணவர்கள் போராடினாங்க, கடைசி வரைக்கும் போராடணுங்கிற நம்பிக்கையில் போராடிக்கிட்டே இருந்தாங்க. நீங்கள் அந்த போராட்டத்தை கைவிட சொன்னாங்க. அவங்க அப்புறம் ஒரு கடைசி ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க, கை விட்டுருவோம் அப்படிங்கிறது. தமிழ்நாட்டு காவல்துறை போலீஸ்காரர்களுக்கு நாங்கள் மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறது, எங்கள் வேண்டுகோள் இது. உலகத்திலேயே 2வது ரேங்கில் உங்களை உலகமே பார்க்குது. 2வது ரேங்கில் உலகமே உங்களை பார்க்குது. எந்த ஒரு ஐடி ப்ரூஃப் இல்லாமல், எந்த ஒரு இது இல்லாமல் நீங்கள் நிறையா கேஸை கண்டுபிடிக்கிறீங்க, நல்லது பண்ணுறீங்க. இங்கே வெளிநாட்டில் ரொம்ப பேர் கேட்குறாங்க, தமிழ்நாட்டு போலீஸ் எப்படி? ஏன்னா இங்கே ஒருத்தருக்கு ஐசின்னு ஒன்று இருக்கணும். ஐசி இருந்தால் தான் பிடிச்சோன்னு உங்களை கேட்பான், ஐசியை காட்டு அப்படின்னு கேட்பான், எங்கே ஐசியை கொடுன்னு கேட்பான், இல்லை பாஸ்போர்ட் கொடுன்னு கேட்பான். நம்ம ஊரில் அப்படி கிடையாது. எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் நீங்கள் பயங்கரமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, பயங்கரமாக கேஸை கண்டுபிடிக்கிறீங்க. நம்ம நாட்டுக்கு நீங்கள் பாதுகாப்பாக இருந்திருக்கீங்க, எல்லாமே ஓகே, நல்லபடியாக பண்ணுறீங்க. உங்கள் மேலே ஒரு பெரிய மரியாதை இருக்குது. நாங்களாம் படிக்கிற காலத்தில் உங்களெலாம் பார்த்தாலே ரொம்ப ஒரு மரியாதை பண்ணுவோம். ஏன்னா நம்ம நாட்டுக்காக நீங்கள் ரொம்ப செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நம்ம இதில் கலந்துக்கிட்டவங்க, போராட்டத்தில் கலந்துக்கிட்டவங்களுடைய வாகனங்களை நீங்கள் சேதப்படுத்துகிறீங்க. அவனை கஷ்டப்பட்டு, ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க காலேஜ் போகிறதுக்கு, அவங்க படிக்கிறது, வேலைக்கு போகிறதுக்கு வாகனம் வாங்கி கொடுத்துருக்காங்க. எதுக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க? அதை நல்லபடியாக ஓட்டுங்க, நல்லபடியாக வச்சு, எல்லாம் கடன் வாங்கி அப்படி இப்படி வண்டி வாங்கி கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் அடித்து சேதப்படுத்தி இதில் உங்களுக்கு என்ன இருக்குது? அதாவது நீங்கள் நல்லா சொல்லுங்கள். இப்போ ஒரு பைக் ரேஸு ஓடுது, உங்களை நீங்கள் நிப்பாட்டாமல் போகிறாங்க, இல்லை உங்களுக்கு அகேன்ஸ்டாக ஏதாவது செயல்படுறாங்க, உங்களுக்கு அகேன்ஸ்டாக ஏதாவது பேசுகிறாங்க, இல்லை அந்த பைக்கை வச்சு உங்களுக்கு ஏதாவது டென்ஷன் கொடுக்குறாங்க, இல்லை உங்களுடைய ரூல்ஸை மதிக்காமல் போகிறாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அவங்களை கைது பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது பண்ணி ஏதாவது ஆக்ஷன் எடுத்து ஏதாவது செஞ்சுக்கலாம். நீங்கள் ஒன்றுமே இல்லாமல் சும்மா நிற்கிற பைக்கை போய் நீங்கள் அடிச்சுட்டு வரல. என்ன விதத்தில் சார் நியாயம் இருக்குது? நீங்கள் தான் சார் இதுக்கு பதில் சொல்லணும். இப்போவும் நாங்கள் சொல்கிறோம், தமிழ்நாடு அதாவது நீங்கள் யார் எல்லாரும் அப்படி கிடையாது. மதுரையில் ஒரு லேடிஸை கத்திய கம்பை வச்சு அவர் இப்படி கழுத்தை வச்சு குத்துறாரு. ரைட்டு, ஓகே. ஒரு பொம்பளை அடிக்கிறது பெரிய தப்பு. ரைட்டு, பரவாயில்ல. அதுக்கு பக்கத்தில் இருக்க பைக் இருக்க கண்ணாடி எல்லாத்தையும் அடித்து நொறுக்கிறாரு, எல்லா கண்ணையும் அடித்து நொறுக்கிறாரு. பைக் என்ன சார் பண்ணுச்சு? நம்மளை சுமந்து போய்கிட்டு சார். அதுக்கு பெட்ரோல் போட்டால் பைக்கு போகுது. அதையே நம்ம சேதப்படுத்தணும். அது நம்மளுடைய வாகனம் சார். அதையே நம்ம சேதப்படுத்தணும். இதனால நமக்கு என்ன அப்படியா உங்களை இளைஞர்கள் உங்களுக்கு கோபத்தை உண்டு பண்ணிட்டாங்க? சொல்லுங்க பார்ப்போம். 6 நாள் உங்க கூட இருந்திருக்காங்க சார், 6 நாள் இருந்திருக்காங்க. என்ன ஜாதி, என்ன மதம் எதுவுமே இல்லை சார். அவங்க சாப்பிட்டு மிச்ச சாப்பாடு உங்களுக்கு கொடுத்தோன்னு சொல்கிறாங்க. அவங்க குடித்த தண்ணியிலேருந்து உங்களுக்கு தண்ணி கொடுத்துருக்கோன்னு சொல்கிறாங்க. அவங்க சாப்பாடு எடுத்தது மிச்சத்தை உங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க. அண்ணன் தம்பியாக பழகி 6 நாள் நீங்கள் அவ்வளோ பக்கமாக பாதுகாத்துன்னு அவங்களே சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. அவங்க சொல்லாமல் இந்த பதிவு நாங்கள் போடலை, அவங்களே சொல்கிறாங்க எங்களுக்கு ஒரு துணையாக இருந்திருக்காங்க, நல்லா இது பண்ண. கடைசி நேரத்தில் ஏன் இப்படி பண்ணாங்கன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்றாங்க. அது யாரு மேலே இருந்தாலும் சார், அது மிக மிக தவறு சார். அது மிக கண்டிக்கத்தக்கக்கூடிய சார். அதெல்லாம் அது மாதிரி நீங்கள் பண்ணவே கூடாது. அந்த இதுக்கு உடனே அறிந்துடாதீங்க. நீங்கள் பைக்கை உடைச்சது தப்பு. அரெஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது, கலையை சொல்கிறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. பைக் எதுவுமே உங்களுக்கு தொந்தரவு பண்ணல, அது பாட்டுக்கு அங்கங்கே நிற்கிது. ஸ்டாண்ட் அவங்க வீட்டுக்கு வாசலில் நிற்கிது, அவங்க ஸ்ட்ரீட்டில் இருக்குது. அதே மாதிரி ஆட்டோவை சும்மா நிற்கிது. ஆட்டோ பக்கத்தில் ஒரு ஆட்டோ ஓட்டுற என்ன சம்பாதிச்சிட போகிறான்? அது ஒரு ஆட்டோவுடைய வருமானம் உங்களுக்கே தெரியும். இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்க காம்படிஷனில் டிரான்ஸ்போர்ட் என்ன லெவலில் ஓடுதுன்னு எல்லாருக்குமே தெரியும். சும்மா இருக்க ஆட்டோவை போய் பின்னாடி போய் தீ வைக்கிறாங்க. என்ன சார் நியாயம்? யார் சார் அதெல்லாம் உங்களை பண்ண சொல்கிற? சொல்லுங்கள் சார் பார்ப்போம். நீங்களாம் ஒரு ரோல் மாடல். ஒரு தமிழ் சினிமா இருக்குன்னா ஒரு போலீஸ்காரங்க வச்சு தான் எடுக்கிறாங்க. போலீஸ்காரங்க உங்களோட ஸ்டிக்காக இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இப்படி எடுத்துக்கிட்டு இருக்காங்க சார். தயவு செய்து இனிமேல் மக்களோட உணர்வு புரிஞ்சுக்கிறங்க. நீங்களும் பாதுகாப்பு, உங்களுடைய சட்டத்துக்கு மேலே போகிறாங்களா, நீங்கள் தயவு செய்து ஆக்ஷன் எடுத்துக்கிறங்க. இல்லையே சொல்லலை. ஏன்னா நீங்கள் சட்டம் தானே சொல்லுது. சட்ட விதிமுறைகள் எவன் பின்பற்றாமல் மதிக்காமல் போகிறதோ அவனை நீங்கள் தண்டனை பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வாகனங்களை அடித்து நொறுக்கிறதும் பைக்கை நொறுக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்லை பாருங்கள். ஏன்னு சொல்லுங்கள். அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு எமகாலாம் பார்த்தீங்கன்னா 1,50,000 அந்த எமகா சுக்கு 100 ஆக்கி விட்டீங்க. அவன் எப்படி கிளைம் பண்ணா, என்ன சொல்லி கிளைம் பண்ணா நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். அவர் போய் சொல்லுவாரா, நான் போய் ஸ்ட்ரைக்கில் கலந்துட்டு போனேன், என் பைக் அடிச்சு நொறுக்கிட்டாங்க. அப்போ அந்த பைக் வச்சுருந்த ஒரு மனநிலை என்ன நிலை வருது நீங்கள் பார்த்தீங்களா? தயவு செய்து உங்கள் எல்லாத்தையும் நாங்கள் சொல்கிற வேண்டுகோள் அப்படின்னா,
தமிழ்நாட்டு மக்களை நீங்கள் பாதுகாத்துக்கிட்டு இருக்கீங்க, இனிமேலும் பாதுகாப்பீங்க. அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. தயவு செய்து பொதுமக்களுடைய உடைமைகளையோ பொருட்களையோ சேதப்படுத்தாதீங்க. இது எங்களோட அன்பான வேண்டுகோள். ஏன்னா நாங்கள்லாம் வந்து என்ன செய்ய முடியும், பார்த்துட்டு இந்த மாதிரி ஏதாவது எங்களுடைய கருத்து தெரிவிக்கிறதுக்கு வீடியோ தான் செய்ய முடியும், வேற ஒன்றும் செய்ய முடியாது நாங்கள். சரிங்களா? தயவு செய்து எங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிறீங்க. நீங்கள் தயவு செய்து இனிமேலாவது இந்த மாதிரி தவறுகள் நடக்காமல் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஆளுகளை அரெஸ்ட் பண்ணுறாங்களா அரெஸ்ட் பண்ணி உள்ளே கொண்டு போய் வைங்க, ரிலீஸ் பண்ணிச்சுனா ரிலீஸ் பண்ணி விடுங்க. அதை விட்டுட்டு வீணாவில் பொருள்களை சேதப்படுத்தாதீங்க. அது ஒரு பொருள் நம்ம எவ்வளோ நாள் உழைச்சிச்சு என்ன பண்ணுச்சு அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். சரிங்களா? தயவுசெய்து எங்களோட அன்பான வேண்டுகோள், இனிமேல் இந்த தவறுகளை செஞ்சு உலகத்துக்கு ஃபுல்லாக போய் சேர்ந்துருச்சு இந்த வீடியோ. நீங்கள் பண்ணது வந்து அதுதான் இப்போ பிரச்சனை, உலகம் ஃபுல்லாக போய் சேர்ந்துருச்சு. ஏன்னா தமிழ்நாடு சொல்லுங்கண்ணா, நல்ல பேர் வாங்குறது ரொம்ப கஷ்டம். கட்டவர் அப்படி செகண்ட் வாங்கிட்டீங்க பார்த்தீங்களா, இவ்வளோ தூரம் நீங்கள் கஷ்டப்பட்டது ஒரு ப்ராஜெக்ட். ஆமாம், நீங்கள் 6 நாள் வந்து அவ்வளோ பக்கா துணையாக இருந்தீங்க. துணையாக இருந்துட்டு கடைசியில் போய் இருக்கிற பைக்கெலாம் அடித்து நொறுக்கி எல்லாத்தையும் சேதப்படுத்துறது எல்லாம் வித் ப்ரூஃபோட தான் நாங்கள் பேசுகிறோம். ப்ரூஃப் இல்லாத நாங்கள் பேசுகிறோம். ப்ரூஃப் இருக்குது சார் எங்கள்கிட்ட. அதாவது ஒரு ஆட்டோ எரியுது, ரைட்டு, ஓகே, பக்கத்தில் இருக்க ஆட்டோ பேப்பர் எடுத்து பின்னாடி போய் வைக்கிறாங்க. எதுக்கு சார் இதெல்லாம் சொல்லுங்கள் சார்? யார் சார் உங்களுக்கு இந்த மாதிரிலாம் செய்ய சொன்னது? இப்போ என்ன சார் நடக்குது நம்ம நாட்டில் சொல்லுங்கள் பார்ப்போம். நம்ம நாட்டு மக்களை வந்து நீங்கள் பாதுகாக்கணும் சார். உங்களை அவங்க எடுத்தோட அதை அடிச்சாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதெல்லாம் வந்து எப்படி சார் நீங்கள் நினச்சி பாருங்க சார். 6 நாள் இல்லாத கலவரம் ஒரு கடைசியில் ஒரு 2 மணி நேரத்தில் நடக்குதுன்னா அப்போ இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு நீங்கள் நினச்சி பாருங்கள் சார். நீங்கள் எல்லாருமே வந்து நீங்கள் இப்போ எந்த ஜாதி வேணால் இருக்கலாம் சார், போலீஸ்காரங்க எந்த ஜாதி வேணால் இருக்கலாம், எந்த காவல்துறை வந்து எந்த ஜாதியில் வேணால் வந்து இருக்கலாம். ஆனால் எல்லாருமே தமிழ்நாட்டில் இருக்க நம்ம தமிழ் உணர்வு தமிழுக்காண்டி நம்ம ஒரு இதுக்காண்டி அவங்க போராடிக்கிட்டு இருக்காங்க சார். அவங்கள வந்து டேமேஜ் பண்ணவே கூடாது. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் சட்டம் என்ன சொல்லுதோ அதை நீங்கள் செஞ்சுட்டு போயிருக்கலாம் பாருங்கள். அதை விட்டு தேவையில்லாமல் ஒரு 4-5 பேர் செஞ்சதுனால எல்லாத்துக்கும் கேட்டு தயவு செய்து அந்த 4-5 பேரும் எங்களுடைய அன்பான வேண்டுகோள். ஏன்னா நாங்கள் வெளிநாட்டில் பல காலமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் இந்த மாதிரி தவறு இனிமேல் செய்யவே கூடாதுங்கிறது எங்கள் அன்பான வேண்டுகோள். நன்றி, வணக்கம். தமிழ்நாடு காவல்துறைக்கு ரொம்ப நன்றி, வணக்கம்.